இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏசியில் வந்து ரொம்ப சவுண்ட் வருதுன்னாங்க. இது ஏஹெச் இது. சரி ஏஹெச் ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணி ஆகணும் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. இப்போ இந்த சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ப்ளோயரோட பேரிங் தான் போயிட்டுருக்குது. சரி அதனால் பெல்ட்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டு புள்ளிலாம் ரிமூவ் பண்ணது, பேரிங் வந்து சேஞ்ச் பண்ணது. புள்ளி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு புள்ளியில் இருக்கிற ஃபேன் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேரிங் வந்து ரிமூவ் பண்ணோம். பேரிங் இருக்கிற 2 போல் நட் வந்து ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பேரிங் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல் நெட்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு தான் இன்னொன்று ரிமூவ் பண்ணோம். பேரிங் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இருக்கனால புல்லர் போட்டு ஓப்பன் பண்ணது. இப்போ இந்த பேரிங் தான் போயிட்டுருக்கு. 2 பக்கம் பேரிங் போயிட்டுருக்கு. இந்த பழைய பேரிங் வந்து லாக் இருக்குது. இந்த லாக்கில் ரிமூவ் பண்ணிட்டு புது பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். திருப்பி அந்த லாக்கில் போட்டு லாக் பண்ணிவிட்டு பேரிங் வந்து அந்த ஆமிர் பேப்பர்லாம் போட்டு அந்த சாஃப்ட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். போல் நெட்லாம் போட்டு ஈவனாக ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த பேரிங் இருக்கிற ஆலன் கீ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணோம். டைட் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிற பேரிங் வந்து ரிமூவ் பண்ணோம். பேரிங்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இது இப்போ பெல்ட்டோட ஃபேன் கார்டெலாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் புள்ளி வந்து ஃபிட் பண்ணோம். அதுக்கு இந்த பெல்ட்டோட புள்ளிலாம் ஃபிட் பண்ணிட்டு 2 ஆலன் கீ இருக்குது. அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு பெல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். பெல்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். ஓகே இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சில் வாட்டர் டெம்பரேச்சர், கேன்வாஸ் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணிங்க.